ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் கார அடை செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு சேர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1/4 சேர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அடுத்ததாக 3/4 சேர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 100 கிராம் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அரிசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுருக்கேன். 3 மணி நேரம் ஊறட்டும். அரிசி பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ அது கூட 5 காஞ்ச மிளகா, 10 பல்லு பூண்டு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். காஞ்ச மிளகா, பெருஞ்சீரகம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கங்க. ஏன்னா கிரைண்டரில் போட்டு காஞ்ச மிளகா மையாது, அதனால் கொஞ்சம் அரிசி பருப்பு போட்டு இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். 5 வெங்காயம், 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை வதக்கிக்கலாம். வானலில் கொஞ்சமாக வதக்கிற அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கிக்கலாம். தேங்காய் ஒரு கப் அளவுக்கு திருவி வச்சுருக்கேன். மாவு அரைக்கும் போதே நான் உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம திருவி வச்சுருக்க தேங்காயை போட்டுக்கலாம். வதக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அடை செய்கிற அளவுக்கு மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் அடை செய்ய வரும். இப்போ நம்ம செய்யலாம் வாங்க. நம்ம அரைச்சி வச்ச மாவை ஊற்றி கையாலே நல்லா தட்டி நம்ம ரவுண்ட் ஷேப் கொண்டு வரணும். அடை திருப்பி போட்டாச்சு. இந்த அளவுக்கு வேக விடணும். அவ்வளோதாங்க, கார அடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி குருமா வச்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.